Hi dear, this is Jaypriya. இந்த வீடியோல நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸசைஸ் 1.3ல 4th சம் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கிராஃப்ல. A graph representing the function f of x is given in the figure. It is clear that f of 9 is equal to 2 அப்படினு கொடுத்தாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபங்க்ஷன் வந்து y is equal to f of x. இந்த கிராஃப் வந்து y is equal to f of x, ஓகேங்களா? இதல வந்து நமக்கு என்ன தெரியுது இந்த கிராஃப்ல இருந்து f of 9 is equal to 2 அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. இப்போ f of 9 is equal to 2 னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன்ல வந்து x வேல்யூ வந்து நம்ம 9 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு y வேல்யூ வந்து 2 ன்னு கிடைக்கும். பிகாஸ் இங்க y is equal to f of x xன்ற வேல்யூ x ஓட x இருக்க இடத்துல நம்ம 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு y ஓட வேல்யூ வந்து 2 ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கு பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? 9, 2 ன்னு எழுதுவோம். where 9 represents the x value and 2 represents the y value. ஓகேவா? இப்போ 9, 2 னா f of 9 அப்படின்னும் போது 9 பாருங்க, 9 x ஆக்சிஸ்ல 9 பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் எங்க வந்து கோயின்சைட் ஆகுது? y ஆக்சிஸ்ல வந்து 2 இருக்க இடத்துல கோயின்சைட் ஆகுது. அதனால f of 9 is equal to 2ன்றது தான் வந்து இதுல இருந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. f of 0 is equal to என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. f of 0 is equal to என்ன வரும்னு கேட்கறாங்க. இங்க என்ன 0ன்னு போட்டிருக்கிறது என்ன வேல்யூ? x ஆக்சிஸ் உடைய வேல்யூ. இப்போ f of 0 என்ன நீங்க கிராஃப்ல பார்க்கணும். நீங்க f of 0னா இங்க 0 இருக்கு. கிராஃப் எங்க இருக்குது? அப்படியே பாத்தீங்கன்னா மேல 9ல வந்து கோயின்சைட் ஆகும். ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும் ஆன்சர்? f of 0 is equal to 9 அர்த்தம். நெக்ஸ்ட் क्वेश्चनல f of 7 is equal to கேட்டிருக்காங்க. f of 7 னா x ஆக்சிஸ்ல 7 பார்க்கணும். 7 வந்து x ஆக்சிஸ் 7 இருக்கு. அந்த கிராஃப் எங்க போகுதுன்னு பாருங்க. எங்க கோயின்சைட் ஆகுது? 6ல வந்து பாத்தீங்கன்னா கோயின்சைட் ஆகுது. சோ 6 தான் அதோட வேல்யூ. f of 7 is equal to 6. நெக்ஸ்ட் f of 2 கேட்டிருக்காங்க. அப்ப x ஆக்சிஸ்ல 2 பாருங்க. கிராஃப் எங்க மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 2ல வந்து இந்த கிராஃப் எங்க மீட் ஆகுது? அகைன் 6ல தான் மீட் ஆகுது. சோ f of 2 is equal to 6 ன்னு வரும். தென் f of 10 கேக்குறாங்க. ஓகேவா? f of 10 பாருங்க. f of 10 வந்து 0லயே வந்து கிராஃப் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ f of 10 is equal to 0. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ என்னன்னா f of 0 is equal to 9 அப்படின்னா இங்க வந்து இருக்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து y ஓட வேல்யூ. சோ நம்ம கோஆர்டினேட்ஸ்ல எழுதும் போது என்ன எழுதுவோம்? 0, 9, 7, 6, 2, 6, 10, 0. ஓகேவா? இப்போ நீங்க இந்த கிராஃப்ல வந்து மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து அழகா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. for what value of x is f of x is equal to 1 ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ xக்கு என்ன வேல்யூ போட்டா நமக்கு 1 வரும். அதாச்சும் y வந்து நமக்கு 1 which implies என்னது? y is equal to 1 ன்னு அர்த்தம். y வந்து இப்போ இந்த கிராஃப்ல y வந்து 1 ன்னு எடுத்துக்கணும். 1ல வந்து நீங்க நேரா பாருங்க. 1ன்றது வந்து அந்த கிராஃப் எங்க கோயின்சைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல வந்து 9க்கும் 10க்கும் நடுவுல கோயின்சைட் ஆகுது which is 9.5 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ f of x is equal to 1 implies f of 9.5 is equal to 1. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரைப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த கொஸ்டின்ல x is equal to 9.5 ன்னு தெரியுது. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x ன்னு கேட்டிருக்காங்க. சோ x is equal to 9.5ல தான் நமக்கு y is equal to 1 கிடைக்குதுன்னு நம்ம முடிச்சிடணும். ஓகேவா? டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேக்குறாங்க. டொமைன் வந்து பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல இருக்க x ஆக்சிஸ்ல 0ல இருந்து 10 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிராஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா y ஆக்சிஸ்ல வந்து 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. பட் நம்ம 9 வரைக்குமே வந்து கிராஃப் வந்து கட் ஆயிருச்சு. அப்போ x ஆக்சிஸ்ல வந்து நமக்கு டொமைன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 10 வரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். வேற நீங்க எந்த 0ல இருந்து 10 வரைக்கும் போதா? அப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் போதுன்றதுனால ஹோல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. பிகாஸ் இந்த கிராஃப் வந்து பாருங்க இப்ப 9.5ல நமக்கு வந்தது இல்ல. 9.5 எல்லா இடத்துலயுமே கட் ஆகுது. அதனால டெசிமல் எல்லாம் வந்து போகுது. சோ இது வந்து நீங்க ரியல் நம்பர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். டொமைன் வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க? x such that x ஓட வேல்யூஸ் எதுல இருந்து வருது? 0ல இருந்து 10 வரைக்கும் வருது. ஓகேவா? அந்த x வந்து என்ன வேல்யூ? ரியல் நம்பர்ஸ். ஏன்னா அது வந்து பாயிண்ட்ல எல்லாம் நம்மளுக்கு போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரியல் நம்பர். x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு எழுதும். ரேஞ்ச் வந்து பாருங்க. ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடியது. y ஆக்சிஸ் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? அதுவும் அதே தான். y such that 0ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 வரைக்கும் இருக்கு. அதுவுமே வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் தான். ஏன்னா அது பாயிண்ட்ல போறதுனால நமக்கு ரியல் நம்பர்னு சொல்றோம். ஓகேவா? இங்க நீங்க y போறதுக்கு பதிலா x கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வேல்யூஸ் வந்து x சப்ஸ்டிட்யூட் பண்றோம்ல, அதனால நீங்க x கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f ன்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் x னா என்ன அர்த்தம்? f of x ன்னு கேக்குறாங்க. f of x இமேஜ் ஆஃப் 6 னா f of x சாரி f of 6 ன்னு அர்த்தம். ஓகேவா? f of 6 is equal to என்னன்னு கேக்குறாங்க. f of 6 னா என்ன அர்த்தம்? 6ன்றது வந்து நம்ம x ஆக்சிஸ்ல பார்க்கணும். x ஆக்சிஸ்ல பார்க்கும்போது கிராஃப் வந்து எங்க கோயின்சைட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 6 x ஆக்சிஸ்ல பார்க்கறோம். அப்படியே போனா
கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட் ஆகுது. ஸோ f of 6 is equal to 5. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.